எப்போதுமே கார்ல சென்னையிலேருந்து ஊருக்கு போகும்போது சரி, ஊர்லேருந்து சென்னை வரும்போது சரி, இந்த அச்சிடம் பக்கத்தில் இருக்கிற மலை மாதா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். பட் போக மாட்டோம். செல்வா அடுத்து கூட்டிகிட்டு போகிறேன், அடுத்து கூட்டிகிட்டு போகிறேன்னே கூட்டிகிட்டு வந்துடுவான். பட் இந்த டைம் அவன் என்ன நினைச்சானே தெரியல, நேர கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆர்வக்குள்ளால டக்கு டக்குன்னு படி ஏறினேன். அப்புறம் நாக்கு தள்ளி போச்சு. போகிற இடத்துல ஒரு மாதாமா ரொம்ப அழகாக இருந்தது. பட் மெழுகுவர்த்தியில் அந்த கண்ணாடியில் எழுதுறத எல்லாரும் அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படியில் ஏறி வந்ததுல 2 பேருமே நல்லா டயர்ட் ஆகிட்டோம். பட் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா 2 வருஷமாக ரோட்டில் போகும்போதே மலையில் இருக்கிற ஏசப்பாவை பார்த்துட்டே போவேன். இந்த டைம் பக்கத்தில் வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லா மரத்துலையுமே வேண்டுதலுக்காக கட்டியிருந்தாங்க. சரி, அவங்க வேண்டுதலும் நல்லபடியாக நடக்கட்டும் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு இந்த பக்கத்தில் கல்லெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. பட் அது ஏன்னு எனக்கு தெரியாது. பார்க்க புதுசாக இருந்து பட் இருந்தாலும் வீடு கட்டுறதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு நாங்களே கேஸ் பண்ணி என் குழந்தைனுக்காக வீடு கட்ட கல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தோம். இந்த டைம் நம்ம திடீர்னு வந்ததுனால ஒரு மெழுகுவர்த்தி கூட வாங்கிட்டு வரல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ப்ராப்பராக வரணும் அப்படின்னு. ஏறும்போது தான் கஷ்டமாக இருக்கும். இறங்கும்போது செம ஜாலியாக இருந்தது. கீழே வந்து பார்க்கும்போது கிறிஸ்மஸ்க்கு வந்து குடில் கண்காட்சின்னு வச்சுருப்பாங்க போல். நான் வெளியில் இருக்கிறதா நினச்சேன். பட் உள்ளே ரொம்ப பெருசாக வச்சுருந்தாங்க. அப்படியே நம்ம எப்பவுமே சர்ச்சில் சின்ன குடில் பார்த்துட்டு இவ்வளோ பெரிய குடில் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப நேரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் வந்தேன். செல்வா டயர்டாக இருக்குன்னு கார்லேயே உட்காந்துட்டானா. பட் அவன் ரொம்ப மிஸ் பண்ணிட்டான். அவனுக்காக வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த டைம் நான் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான்.